ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு முதல் வகுப்பு முதல் பருவத்தில் 3ஆம் பாடத்தில் நம்ம ஏற்கனவே ஆ முதல் ஔவரை அப்படிங்கிற பாடம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, ரீகால் பண்ணுவோமா? ஆ ஆ இ ஈ இதெல்லாம் எப்படி எழுதுறது, முதல் எழுத்துக்களுக்குள் உள்ள வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு அதுக்கான கண்டினியூஷன், அதாவது ஆ ஆ இ ஈக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும்? ஓ. அந்த மாதிரியா அதற்கான வரிசைகளை நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? நீங்க ரெடியா? வெரி குட். உ அறிவோம். உ உழவர். முதல் படத்துல இருக்கிறவங்க யாரு? உழவர். உழவர் அப்படின்னா விவசாயம் பண்றவங்க. அடுத்தது உ உப்பு. நம்ம சாப்பிட்றத போட்டு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேரு உ உப்பு. உ உருளை கிழங்கு. உங்க அம்மா செஞ்சு தந்திருக்காங்களா? வெரி குட். உ உண்டியல். உங்க வீட்டில் இருக்கா? இப்பையிலிருந்தே நீங்க பணத்தை சேமிச்சு பழகணும். ஓகே, இந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம முதல் எழுத்து என்னத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊ. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? ஊ அறிவோம். ஊ ஊதல். ஊதல்னா விசில் இருக்குல்ல, விசில் அடிப்போம்ல, அந்த விசிலுக்கு தமிழ்ல ஊதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன பாருங்க? ஊசி. நூல் நூல் கோத்து நம்ம தைப்போம் இல்லையா துணிய, அதுக்கு பேரு ஊசி. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க? ஊறுகாய். ஊறுகாய்னா நம்ம மோர் சாப்பாட்டுக்கு, சாம்பார் சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுவோம், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேரு ஊறுகாய். ஊஞ்சல். நீங்க விளையாண்டுருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்க ஊஞ்சல் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஆனா அம்மாவோட சேலையில கண்டிப்பா எல்லாரும் ஊஞ்சல் கண்டி விளையாண்டுருப்போம். அதுக்கு பேர் என்ன? ஊஞ்சல். இப்ப ஊங்கிற எழுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? குட். அடுத்தது ஏ அறிவோம். ஏ எறும்பு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏ எலும்பிச்சை பழம். எலும்பிச்சை பழங்கிறது எங்க அம்மா சாப்பாடு செஞ்சு தருவாங்க, எலும்பிச்சம்பழம், அந்த எலும்பிச்சம்பழம். அடுத்தது ஏ எள்ளுருண்டை. உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீங்க சாப்பிடணும். ஏ எலும்பு. கறி சாப்பிட்றதுல இருக்கும் பார்த்தீங்களா எலும்பு? ஏ எலும்பு. ஓகே. ஏ ஏனி. ஏ ஏழு. ஏ ஏலக்காய். ஏ ஏர். ஏர்னா உழவு செய்யறதுல பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிக்கு பேரு ஏர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன எழுத்துக்கள் பார்த்துருக்கோம்? உ ஊ ஏ ஏ பார்த்துட்டோமா? ஓ, அந்த எழுத்துக்களுக்கு பக்கத்துல பாருங்க சின்ன பாடலாட்டம் கொடுத்துருக்காங்களா, அதை பார்ப்போமா? உ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல வந்துருங்க. உ உருளி எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். இதுல வரக்கூடிய முதல் எழுத்து என்ன குட்டீஸ்? ஊ. நல்லா அந்த ஊங்கிற எழுத்தை மனசுல பதிவு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த எழுத்து ஊ. ஊக்கான பாடல் பார்க்கலாமா? ஊர்வலமாய் போகலாம், ஊதாப்பு பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஏ. ஏக்கான பாடல். எலி ஒன்று வந்ததாம், எருமை மீது நின்றதாம், எறும்பை எங்கே கண்டதாம், எள்ளுருண்டை தந்ததாம். அடுத்த எழுத்து பாருங்க. ஏ. ஏணி மேலே ஏறலாம், ஏறி ஏறி இறங்கலாம், 7 பழங்கள் பறிக்கலாம், 7 வண்ணம் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், இந்த பாடலை நீங்க பாடி பாடி பழகணும். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிக்கங்க. குட். என்ன போட்டிருக்காங்க பாருங்க? படத்திற்கும் உரிய எழுத்திற்கும் வண்ணமிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பாருங்க, உண்டியல். அங்க உ அப்படிங்கிற எழுத்தை வண்ணமிட்டுட்டு அதே வண்ணத்தை அந்த உண்டியலுக்கும் நீங்க கலர் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஊ ஊதல். அப்போ ஊ அப்படிங்கிற எழுத்தை வண்ணமிட்டுட்டு அந்த ஊதலை அதே வண்ணத்துல நீங்க கலர் பண்ணிடணும். அடுத்தது பாருங்க. எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம். ஓகே, உள்ள என்ன லெட்டர் இருக்கு பாருங்க? ஊ. ஊக்கு சரியாக இருக்கக்கூடிய அந்த படங்களை நம்ம இணைக்க போறோம். உ
உருளைக்கிழங்கு. ஓகே, இணைச்சிருங்க. உ உரல். வெரி குட், இணைச்சிருங்க. வேற என்ன இருக்கு? உழவர். அந்த பக்கம் இருக்கார் பாருங்க, ஏர் கையில வச்சுட்டு உழவர். இணைச்சிருங்க. நெக்ஸ்ட் எழுத்து பாருங்க, ஊக்கு எது மெச்சாதுன்னு பாருங்க. ஊறுகாய். குட். ஊஞ்சல். வெரி குட். ஊதல். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? குட். நெக்ஸ்ட் என்ன பாருங்க, வண்ணமிட்டு முழுமையாக்குவேன். இப்போ ஊ அப்படிங்கிற இடத்துல அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கா, அதை அப்படியே கலர் பண்ணி அதே கலர் கொண்டு வந்துடணும். ஊன்னு போட்டு ஒரு ட்ரெயின் போகுதா, அதையும் கலர் பண்ணிருங்க குட்டீஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. இது வந்து எழுதி பழகிறது. எழுதும் முறை அறிவோம். இப்போ ஊ அப்படிங்கிறதுல ஏரோ மார்க் எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அது மேலேயே ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. எழுதி பழகுவேன்ல ஊ ட்ரேஸ் அவுட் பண்ணிடுங்க. ட்ரேஸ் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நிரப்புவேன். கீழே படங்கள் இருக்கா? ஃபர்ஸ்ட் படம் என்ன? ஊதல். அப்ப என்ன எழுதணும்? ஊதல். அடுத்தது ஊஞ்சல். ஊஞ்சல். அடுத்து என்ன இருக்கு? உண்டியல். எழுதணும். ஊ கிடையாது, உண்டியல். அடுத்து உருளைக்கிழங்கு. வெரி குட். நெக்ஸ்ட் படம் பாருங்க. கீழே படத்திற்கும் உரிய எழுத்திற்கும் வண்ணமிடுவேன். ஏணி. ஏங்கிறத வண்ணம் இட்டுட்டு அந்த ஏணிக்கு அதே வண்ணத்தை விட்டுருங்க. அடுத்து எலி. ஏக்கு என்ன கலர் அடிக்கிறோமோ அதே கலரை எலிக்கு அடிச்சிடணும். ஓகேவா குட்டீஸ்? அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிக்கங்க. என்ன எழுத்து இருக்கு? ஏக்கு என்னென்ன மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. எலி, எறும்பு, எலும்பிச்சை. வெரி குட். அடுத்து பக்கத்துல என்ன எழுத்து பாருங்க? ஏர், ஏணி, ஏலக்காய். வெரி குட். நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. என்ன இருக்கு பாருங்க? எழுதி பழகுவேன். குட். ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு. அப்படியே மேல அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு வாங்க. அப்படியே எழுதி பழகுங்க பார்க்கலாம். குட். அடுத்தது படங்கள் பார்க்கலாமா? ஏணி, எலி, ஏலக்காய், எறும்பு. வெரி குட். அடுத்தது எழுத்திற்கு உரிய படத்தை வரைவோம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கட்டத்தில் என்ன இருக்கு பாருங்க? ஊக்கு இங்க என்ன இருக்கு? உரல். அது அப்படியே வரைங்க. வரைச்சு கலர் பண்ணணும். ஊக்கு ஊதல், வரைந்து கலர் அடிக்கணும். ஏக்கு எறும்பு, வரைந்து கலர் அடிக்கணும். ஏக்கு ஏணி, வரைந்து கலர் அடிச்சிடுறீங்களா குட்டீஸ்? குட். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஒரு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான படங்கள் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு. நீங்க அதற்கு வழிகாட்டணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஊக்குரிய படம் என்னன்னு பாருங்க. உருளைக்கிழங்கு. அப்ப அப்படியே அதுக்கு வழிகாட்டிகிட்டே போனீங்கன்னா உருளைக்கிழங்கு கிட்ட போய் மேட்ச் பண்ணிடணும். அடுத்தது ஊக்கு என்ன படம் இருக்கு? ஊஞ்சல். அப்படியே அதன் வழியா போய் ஊஞ்சலுக்கு வழிகாட்டிருங்க. அடுத்தது ஏக்கு எண் அப்படின்னு இருக்கு. 8 இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு அப்படியே ட்ரேஸ் பண்ணி அப்படியே கொண்டு போய் வழிகாட்டி விட்டுருங்க. குட். அடுத்தது ஏலக்காய். ஏலக்காய்க்கு அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போய் ஏலக்காய்க்கு வழிகாட்டிடணும். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் பாருங்க. படத்திற்கும் உரிய எழுத்திற்கும் வண்ணமிடுவேன், எழுதுவேன். இப்போ என்ன இருக்கு? ஏலக்காய் இருக்கு. இதில் அப்படிங்கிற அந்த ஏலக்காயை வந்து வண்ணம் இட்டுட்டு அந்த இடத்துல அப்படிங்கிறதையும் எழுதிடணும். அதே போல் ஊதல் பக்கத்தில் இருக்க படம். ஊதல் அப்படிங்கிற விசிலுக்கெல்லாம் வண்ணம் இட்டுட்டு அப்படிங்கிறத அந்த கட்டத்துக்குள்ளே எழுதிடணும். அதே போல் எலும்பிச்சை அப்படிங்கிறத கட்டத்தில் எழுதிட்டு ஏவை வண்ணம் இட்டுறணும். உருளைக்கிழங்கு அப்படிங்கிறத எழுதிட்டு அந்த இடத்துல உருளைக்கிழங்குல இருக்க ஊவை வண்ணம் இட்டுட்டு எழுதிடணும். ஊவை. வெரி குட் குட்டி. சொன்னதெல்லாம் அப்படியே கீப் அப் பண்ணிட்டு வந்துட்டீங்களே. வெரி குட். இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்? ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல பார்த்துட்டோம். இப்போ உ ஏ 4 எழுத்துக்களை நீங்கள் எழுதி பழகியிருக்கீங்க. எழுத்துக்கள் என்னங்கிறத உச்சரித்து பழகியிருக்கீங்க. இதை நினைவில் வச்சுக்கிறதுக்கு பழகணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்க்கலாம். ஓகே,
Bye bye. Thank you. Take care, குட்டீஸ்.